ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। वाम गुरु दक्षिणामूर्ति भगवान திருவடிகள் போற்றி போற்றி। ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர் ராகவே கேதவே நமக। உலகெங்கும் வாழும் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம்। நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் முதல்ல நன்றி। நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்கணும்னா 2025 ஏப்ரல் மாதம் மகர ராசிக்கான ராசி பலன்கள் பார்க்கிறோம்। இந்த ராசி பலன்கள்ல முதல்ல கிரகங்கள் எங்கெங்க மாறி இருக்கு, நவக்கிரகங்களுடைய மாறுதல் எப்படி இருக்கு, அதனால நமக்கு என்ன பலன்கள் மாறி இருக்குது அப்படிங்கிறதையும், உங்க ராசிக்கு உண்டான சந்திராசுதர்கள் எந்தெந்த தினம் அப்படிங்கிறதையும், உங்க ராசியில இருக்கக்கூடிய மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய 3 நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியா ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான சுப நாட்டில் எது, அசுப நாட்டில் எது, யோக நாட்டில் எது அப்படிங்கிறது தனித்தனியா கொடுத்துருக்கணும்। இந்த சுப அசுப யோக நாட்கள் அப்படிங்கிறது பொதுவான பலன்கள்ல ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு உண்டான தனிப்பட்ட பலன்கள்। அதனால இதை ஒரு எழுதி வச்சுக்கோங்க। நீங்க ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த நாள் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறதுக்காக தான் இந்த நாட்களை கொடுத்துருக்கோம்। இதுல சில நாட்கள் விடுபட்டிருக்கும், அதெல்லாம் மத்திய பலன்களை கொடுக்கக்கூடிய நாட்கள்। ஏற்கனவே நம்ம ராசிக்கு உண்டான அதிதேவதை, நட்சத்திரங்களுக்கு உண்டான அதிதேவதை, எந்த படம் வச்சுக்கணும் அப்படிங்கிற மற்ற தகவல்களும் கொடுத்துருக்கனால இப்ப நேரா ராசி பலன் கொடுக்கலாம்। மகர ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கும் தனஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் இந்த மாதம் ராசிக்கு 3ஆம் இடத்துல மறையறார் அப்படின்னாலும் 3, 6, 10, 11 ஒரு பாவக்கிரகங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது உபசயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இருக்கிறது மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும்। அதுவும் உங்களுடைய ராசிநாதன் விரயஸ்தானாதிபதியான குரு பகவானுடைய சாரம் பெற்றிருப்பதும் உத்திரட்டாதி பூரட்டாதி 4ஆம் பாதத்துல துஷ்கிராம்ச பாதம் வாங்கி இருக்கிறாரு। அதே பூரட்டாதி 4ஆம் பாதத்துல ராகு பகவான் இருக்கிறார்। பூரட்டாதி 4ல துஷ்கிராம்ச பாதத்திலேயே ராகு பகவான் இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு செல்வ செழிப்பான மாதம்। துஷ்கிராம்சமானதிலேயே ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு। சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படின்னு இருக்கு। அப்ப 2 கிரகங்களுமே உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு இடத்துல அமர்ந்திருக்குது। அதே மாதிரி உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் 1, 5, 9ல கேது பகவான் இருக்கிறது மிகச்சிறந்த நல்ல பலன்களை வழங்கும்। திரிகோணஸ்தானத்தில் இருக்கிற கேது சிறப்பான பலன்களை கொடுக்கிறார்। நம்ம பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் நல்லது கொடுக்கிறார்। சனி பகவானாலையும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஆதரவு, ராகு பகவானாலும் மிகச்சிறந்த ஒரு செல்வ செழிப்பு। ஆக இந்த மாதம்லாம் செல்வத்துக்கு குறைவில்லாத மாதம்। அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போக ஸ்தானத்திற்கும் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம், சிறுதூர பயணங்கள், சகோதர ஸ்தானம், தைரிய வீரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எண்ணம், இயக்கம் நிறைய சொல்லிட்டே போகலாம்। அப்ப அந்த 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார்। பூர்வமணி புத்திரஸ்தானத்தில் இருக்கிறாரு। 5ஆம் இடத்துல இருப்பது காரகம் பாவனாட்சி। குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்து காரகம் பாவனாட்சி என்று சொன்னாலும் 5ஆம் இடத்து அதிபதியும் 3ஆம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை பெற்று இருப்பதால் குரு 3ஆம் இடத்திற்கும் சுக்கிர பகவான் 5ஆம் இடத்திற்கு வரனால பூர்வீக சொத்துக்களால மனைவியினுடைய மூலமாக தாய்வழி பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் நிறைய உங்களுக்கு தடைபெற்று இருந்ததெல்லாம் இந்த மாதம் கிடைக்கக்கூடியது। லக்ஸூரியஸ் தொழில் செய்யறவங்களுக்கு, குழந்தைகள் மூலமாக, ஆடை ஆவண தொழில் செய்யறவங்க மூலமாக। ஏன்னா சுக்கிர பகவான் இந்த மாசம் உச்சம் அடைஞ்சாலும் 13ஆம் தேதி வரைக்கும் வக்கர நிலையில் இருக்கிறாரு। புதன் பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவானும் வக்கரம் அடைஞ்சிருக்கிறார்। புதன் பகவான் இந்த ஏப்ரல் மாதம் முதல் வாரத்துல வக்கரம் நிவர்த்தி அடைஞ்சிருவாரு। சுக்கிர பகவான் 13ஆம் தேதியிலிருந்து வக்கரம் நிவர்த்தி அடைந்து முழு உச்சத்திற்கு வந்துடுறாரு। அப்போ புதனும் வக்கர நிவர்த்தி ஆகி நீச்ச பங்க ராஜயோகத்தை பெறுகிறார்। கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு அற்புதமா கொடுக்கக்கூடிய இடத்துல 3ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பதும் 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருந்து உங்களுக்கு
தன லாபத்தை பூர்வீக சொத்துக்கள் மூலமாக மாறி வழங்குவதும், தொழில் ஸ்தானம்னா நீங்க சொந்த தொழில் செய்யறவங்க, அதே மாதிரி 6ஆம் இட தொழில் செஞ்சாலும் நீச்சம் பங்கமாயிட்டதுனால தொழில் நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் தொழில் ஸ்தானாதிபதிகள் 2 பேரும் மிகச்சிறந்த நல்ல நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் எல்லாமே மிக மிக ஒரு சிறப்பான மாதம். உங்க ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு அதிபதியான ஆயுள் ஸ்தானம், அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு 14/4/25 வரைக்கும். அப்போ 8ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல மறைகிறது அப்படிங்கிறது ஒரு நல்லது. இருந்தாலும் அதை விட 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உபசய ஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகளை அடையும். அரசு மூலமாக, தந்தையினுடைய மூலமாக வர வேண்டிய வருமானங்கள், இது எல்லாமே ரொம்ப ஒரு அற்புதமா கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். குழந்தைக்கு பயிற்சி பண்றவங்களுக்கு இது எல்லாமே ரொம்ப ஒரு திருமணத்திற்கு முயற்சி பண்றவங்களுக்கு, இப்படி எல்லா விதத்திலும் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை நடக்கக்கூடிய மாதமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இருக்கிறது. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சுகஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி. 4ஆம் இடம் தாய், வண்டி, வாகனம், வீடு, யோகம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கு அதிபதியும், 11ஆம் இடம் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்திலிருந்து, ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறார். அப்போ உங்களுக்கு இந்த மாதம் மனைவியின் மூலமாகவும் சகோதரர்கள் மூலமாக வண்டி, வாகனம், வீடு, யோகம் எல்லாமே இந்த மாதம் அமையறதுக்குண்டான இது ஒரு பொற்காலமான ஒரு மாதம். ஏப்ரல் மாதம் மகர ராசிக்கு மிகச்சிறந்த ஒரு பொற்காலம். மகர ராசிக்கு சந்திராசிரமங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 8/4/25 காலை 8 மணி முதல் 10/4/25 இரவு 7 மணி வரைக்கும் சந்திராசிரமங்கள். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஏப்ரல் 1, 2, 4, 6, 9, 12, 16, 19, 22, 24, 25, 27, 28, 30. அசுப நாட்கள் ஏப்ரல் 10, 14, 23, 25, 28. யோக நாட்கள் ஏப்ரல் 4, 6. திருவோண நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஏப்ரல் 2, 3, 5, 8, 10, 13, 17, 20, 23, 26, 28, 29. அசுப நாட்கள் ஏப்ரல் 11, 15, 24, 25, 27. யோக நாட்கள் ஏப்ரல் 5, 8. அவிட்டம் 1, 2 பாதங்களை பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஏப்ரல் 2, 3, 4, 6, 9, 11, 14, 19, 21, 24, 25, 27, 29, 30. அசுப நாட்கள் ஏப்ரல் 1, 12, 16, 17, 25, 26, 28. யோக நாட்கள் ஏப்ரல் 6, 9. நன்றி நேயர்களே. இந்த மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் மாறி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.